இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபெப்ரல் சிஷர் என்று சொல்லக்கூடிய காய்ச்சலுடன் சேர்ந்து வரக்கூடிய ஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். இந்த மாதிரி காய்ச்சலுடன் சேர்ந்து வரக்கூடிய ஃபிட்ஸ் நம்ம தினந்தோறும் நம்ம ஓபிடி ப்ராக்டிஸில் பார்க்குறது ரொம்ப காமன். இது ஏன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காய்ச்சல் அப்போ குழந்தைகளின் மூளையிலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து ஒரு சீரில்லாமல் இருக்கும். இதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். இது வந்து யூஸ்வலாக 6 மாதம் முதல் 6 வருடம் உள்ள குழந்தைங்கள்ட்ட நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபிட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா, கை கால் வெட்டுறது, கண்ணு மேலே போகிறது, கை முறுக்குறது, வாயிலேருந்து ஜொல் வருது, இந்த மாதிரி தான் இந்த ஃபிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். யூஸ்வலாக இது வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் தானாகவே இது செட்டில் ஆகிடும். இந்த ஃபிட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் விஷயம் பயப்படக்கூடாது. குழந்தைய ஒரு சமத்தரையில் ஒரு பக்கமாக படுக்க வைக்கணும். படுக்க வச்சுட்டு பக்கத்தில் ஷார்ப்பாக இல்லை வந்து எதாவது இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எதாவது பொருட்கள் இருந்ததுன்னா அதை உடனடியாக நகர்த்தி வைக்கணும். கழுத்தில் முகத்தில் ஏதாவது துணி இருந்து அது அந்த குழந்தைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை லூஸ் பண்ணி வைக்கணும். இந்த ஃபிட்ஸ் 3 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா